ஹாய் காய்ஸ். இன்றைக்கி பெஜாரியா ப்ளூடூத் ரிசீவர் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பாருங்க, இதான் பிராண்ட் நேமு. நீங்கள் பெஜாரியா ப்ளூடூத் ரிசீவர்னு டைப் பண்ணால் ஃப்ளிப்கார்ட்டில் வரும். 350 ருபீஸ் தான். இது ப்ளூடூத் ரிசீவர் ப்ளஸ் டிரான்ஸ்மிட்டர் கூட. இதில் எம்ஆர்பி இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 999 போட்டிருக்கு. மாடல் நம்பர் KN330. இதை நான் ஏற்கனவே கனெக்டும் பண்ணி பார்த்தேன். என்னோடய ஏவி ரிசீவரில் ப்ளூடூத் இல்லை, அதுக்காக வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு, ஆடியோ குவாலிட்டியும் டீசெண்டாக இருக்குது. ஸோ பாக்ஸில் வந்து இந்த யூசர் மேனுவல், ஹவு டு யூஸ் அ ப்ராடக்ட் அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் ஒரு 3.5 to 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. குவாலிட்டி ஓகே. ஸோ ஃபைனலி ப்ளூடூத் ரிசீவர். இதில் நீங்கள் பெஜாரியா மாடல் நம்பர் KN330 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து யூஎஸ்பி டைப்பில் வருது. இந்த யூஎஸ்பியை நீங்கள் ஒரு பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி இங்கே 3.5 இருக்கா, இதை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து நீங்கள் எந்த டிவைஸில் ப்ளூடூத் தேவையோ அங்கே கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். அதில் ஆக்ஸ் இருக்கிற இதில் கனெக்ட் பண்ணுற வேண்டியதான். இதில் இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ இந்த RXன்னு இருக்கிறதுனா அந்த ரிசீவர் மோடில் இருக்கணும். இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் மோடு. ஸோ இந்த ஸ்விட்சும் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. பாருங்கள், சவுண்ட் கேட்கும் பாருங்கள், நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது. ஸோ ரிசீவர் மோடில் போனால் RX மோட் தள்ளிட்டு ரிசீவரில் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் இதில் குவாலிட்டி, பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் அந்த மாதிரி சீப் பிளாஸ்டிக்காக இல்லை. ஐ வுட் சே 75%, 75 out of 100 நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஸ்டோடியாக இருக்குது. நீங்கள் கீழெலாம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ப்ளஸ் நம்ம ப்ளூடூத்தாக யூஸ் பண்ணுறதுனால ஃபினிஷிங் ரொம்ப நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. அதான், அதர்வைஸ் இட்ஸ் வெரி குட். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இதில் டிரான்ஸ்மிட்டர் மோடுக்கு தள்ளும்போது ரெட் கலரில் பிளிங்க் ஆச்சு. RX ரிசீவர் மோடில் இது பண்ணும்போது ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகுது. நான் உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு வாட்டி. இதுதான் என்னோடய ரிசீவர். இதில் தான் ஆக்ஸ், இது ஆக்ஸ் 3.5 mm ஏற்கனவே. இது என்னோடய அமேசான் பேசிக்கோட ஆக்ஸ் கேபிள். ஸோ இதை வந்து நான் ஆக்ஸை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரு எண்டை வந்து நான் ரிசீவரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு எண்டை வந்து நான் ஒரு பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது பாருங்க, இது டிரான்ஸ்மிட்டர் மோடில் போனால் அது ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ ரெட் கலர் பிளிங்க் ஆகும். அதே நான் ரிசீவர் மோடில் போடுறேன். இப்போ ரிசீவர் மோட் தள்ளிட்டேன். ஸோ இங்கே ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகும் ரிசீவர் மோடில். ஓகே, இப்போ நான் இதை ஆன் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நான் என்னோடய மொபைலை பேர் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ ஆக்ஸ் மோடுக்கு வந்துருச்சு. ஆக்ஸ் மோடுக்கு வந்து இப்போ மேபி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆனாலும் ஆகும், இல்லை இப்போ மேபி நான் கேமராவில் இருக்கிறதுனால ஆகலை. அதர்வைஸ் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். இட்ஸ் குட். வாங்கலாம். 350 ருபீஸ்க்கு நிஜமாலே வர்த்தது. நல்ல குவாலிட்டி, பேங்க் ஃபார் த புக். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.